Point number 1, DNA molecule consists of 2 polynucleotide chains. So ஒரு DNA molecule அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 polynucleotide chain வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வாங்க நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செயின், இது ஒரு செயின். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூக்ளியோடைட் இருக்கு, அதே மாதிரி இதுலயும் ஏகப்பட்ட நியூக்ளியோடைட் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பாலிநியூக்ளியோடைட் செயினை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திஸ் செயின் ஃபார்ம் a double helix structure with 2 strands which run antiparallel to one another. பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. இந்த 2 ஸ்ட்ராண்டும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? நல்ல ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு வித் 2 ஸ்ட்ராண்ட். இதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் கீழ் நோக்கி இருக்கு, இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் வந்து மேல் நோக்கி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க, இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் கீழ் நோக்கி இருக்கு, இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் மேல் நோக்கி ரன் ஆகுது. ஸோ ஒன்னுக்கு ஆப்போசிட்ல ரன் ஆகுறதுனால தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டி பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2. திஸ் செயின் ஃபார்ம் a double helix structure with 2 strands which run anti-parallel to one another. இது பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது 2 ஸ்ட்ராண்டோட. அது எப்படி ரன் ஆகுது அந்த 2 ஸ்ட்ராண்டும் பாத்தீங்கன்னா which run anti-parallel to one another, ஆப்போசிட்ல ரன் ஆகுறனால ஒன்னுக்கு ஆப்போசிட்ல ரன் ஆகுறனால இது ஆன்டி பேரல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் in the center or linked to sugar phosphate unit which form the backbone of the DNA. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸோ இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே பாருங்க பேஸ் பேர். இந்த பேஸ் பேர் இதுதான் வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ் பேர். இது எதனோட லிங்க் ஆயிருக்கு? இப்போ பாருங்க, இது எது கூட லிங்க் ஆயிருக்கு? இந்த சுகரோடையும் இந்த பாஸ்பேட் கூடயும் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் பாத்தீங்கன்னா பேக் போன். ஒரு ஸ்ட்ராண்டோட பேக் போன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் பாஸ்பேட். இது கூட தான் பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்க இந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ் பேர் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராண்டோட பேக் போன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் பாஸ்பேட் தான். ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3, நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் அண்ட் பாஸ்பேட் யூனிட்ஸ். ஸோ நடுவில் இருக்க அந்த பேஸ் பாத்தீங்கன்னா இதோட லிங்க் ஆகுது சுகர் கூடயும் பாஸ்பேட் கூடயும், அந்த யூனிட்ஸ் கூட லிங்க் ஆகுது. விச் ஃபார்ம் இந்த 2 யூனிட் தான் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க, pairing between the nitrogenous base is very specific, is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. ஸோ எப்பவுமே இந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படிங்கிறது வந்து பேர் ஆகுறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கு. இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் பியூரின் அண்ட் பைரிமிடின். இந்த பியூரினுக்கும் பைரிமிடினுக்கும் இடையில தான் பாத்தீங்கன்னா இது நடக்குது. லிங்க்டு பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலியமா லிங்க் ஆகுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இங்க பாருங்க, பியூரினுக்கு கீழே அடினைன் அண்ட் குவானைன் வரும், அதே மாதிரி பைரிமிடினுக்கு இடையில பாத்தீங்கன்னா சைட்டோசின் அண்ட் தைமின் வரும். ஸோ எப்பவுமே லிங்கிங் இந்த பேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பியூரினுக்கும் பைரிமிடினுக்கும் இடையில தான் நடக்கும். அடினைன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தைமினோடையும், குவானைன் வந்து எப்பவுமே சைட்டோசினோடையும் தான் வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆயிருக்கும். இது எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலியமா. ஸோ த அடினைன் லிங்க் தைமின். ஸோ அடினைன் வந்து எப்படி லிங்க் பண்ணுதுன்னா தைமினை வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட பாத்தீங்கன்னா இது 2க்கும் நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அதே மாதிரி சைட்டோசின் லிங்க் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட். இது 2க்கும் நடுவில் பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். Next point, hydrogen bonds between the nitrogenous base make the DNA molecule stable. So இந்த hydrogen bond, அதாவது nitrogen baseல இருக்கக்கூடிய இந்த hydrogen bond தான் பாத்தீங்கன்னா ஒரு DNA molecule வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா DNA molecule நல்லா ஸ்டேபிளா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாத்தீங்கன்னா each turn of a double helix is 34 Armstrong 3.4 nanometer. There are 10 base pair in a complete turn. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டர்ன் முடிகிற வரைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராண்ட்லையும் ஒரு டர்ன் இப்படி முடியுது. ஸோ இந்த லென்த் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3.4 நானோமீட்டர். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ த ஈச் டர்ன் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ், இதுதான் ஒரு டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங் கொண்டதா இருக்கும், ஆர் 3.4 நானோமீட்டர் கொண்டதா இருக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த லென்த்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேர் வந்து
present ஆயிருக்கும் ஒரு complete turnல அப்படின்னு சொல்றாங்க. Next 7th point பாத்தீங்கன்னா nucleotide in a helix or joined together by phosphodiester bonds. So அது என்ன phosphodiester bond அப்படின்னு பாத்தீங்கன்னா so nucleotide அப்படிங்கிறது வந்து எப்படி joined ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஒரு phosphate ஒரு sugar அதே போல ஒரு பேஸ் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க ஒரு பேஸ் குரூப் ஒரு சுகர் குரூப் ஒரு பாஸ்பேட் காம்பனன்ட் இது மூணு சேர்ந்து தான் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுகர் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த பேஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த பாஸ்பேட் அப்படிங்கிற இந்த காம்பனன்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜாயிண்ட் இது ரெண்டு குரூப்பும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நடுவுல ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த குரூப் தான் இந்த சென்டர் இந்த சுகர் காம்பனன்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. the nucleotide in a helix ஒரு நியூக்ளியோடைட் இன் ஒரு ஹெலிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் ஆர் ஜாயிண்ட் டுகெதர் பை ஸோ நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது இந்த மூணு குரூப்பும் சேர்ந்தது தான். அதுல இந்த ரெண்டு குரூப்பும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட் மூலியமா தான் இந்த சுகர் பாண்ட் மூலியமா தான் ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் இந்த 7th பாயிண்ட்.